பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்த வர எபிசோடில் குமார் இருந்துட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. சித்தப்பா இங்கே இருந்தது நீங்கள், நான், அந்த கதிர், சித்தி, நாம் 4 பேர் தான் இருந்தோம். ஆனால் இங்கே பிரச்சனை நடந்தது ராஜிக்கு எப்படி தெரியும்? ராஜி வீட்டில் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டா. அதுக்குனால தான் கேட்குறேன். இங்கே நம்ம தான் பேசிகிட்டு இருந்தோம். அது எப்படி ராஜுக்கு தெரிஞ்சது? ஒருவேளை கதிர் கூட போய் சொல்லியிருக்கலாம்ல குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சமாளிக்க பார்க்குறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அந்த கதிரே வீட்டுக்கு வந்தான். அதுக்குள்ளதான் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுதான் எப்படின்னு நான் கேட்குறேன். சுகன்யா, இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கேட்ட உடனே, ஐயோ என்னங்க நீங்கள் எல்லா பழையும் தூக்கி என் மேலே போட்டுட்ருக்கீங்க. இங்கே இருந்தது நீ, நான், குமார், கதிர் மட்டும்தான். கதிர் என்கிட்ட நல்லபடியாக பேசுறதுக்காக தான் வந்தான். ஆனால் அதுக்குள்ள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கதிர் மேலே கை வச்சது குமாரோட தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்குள்ள விஷயம் போயிருக்கனா கண்டிப்பாக இது நீ பார்த்த வேலையாக தான் இருக்கணும். உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி இருந்துட்டு சுகன்யாவோட கன்னத்திலேயே பலாருன்னு ஒன்று விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமார்வேல் இருந்துட்டு, ஆமாம் சித்தி, நான் கேட்கறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லை குமார், உங்கள் சித்தப்பா தான் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்காருன்னா நீயும் அதே மாதிரி பேசிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னவோ உங்கள் மேலே தான் சித்தி சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.